டிஜிட்டல் மீடியா, சோஷியல் மீடியா இது பற்றின டிஸ்கஷன்ஸ்லாம் ரொம்ப காலமாகவே நடந்துட்டு இருக்கு. ரொம்ப அதிகம் யூஸ் பண்ணுறோம், அல்லது அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். அது குட் கொஸ்டின். எனக்கே என்னை பார்த்து கொஞ்சம் பயமாயிடுச்சு. அது வரைக்கும் நான் ஏதோ பார்த்துட்டு இருந்தேன், போயிட்டு இருந்தேன்னு தோணுச்சு. என்னை யாராவது காப்பாற்றுங்க, இதுலேருந்து நான் மீண்டு வர முயற்சிக்கிறேன். ஐ எம் சீக்கிங் ஹெல்ப், ஐ எம் ஹெல்ப்லெஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. சொல்றா. இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. நான் டிஜிட்டல் அண்ட் சோஷியல் மீடியாவில் ரொம்ப உள்ளே போயிருக்கிறேன். என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியாது, ஆனால் வெளியில் வர ஆசைப்பட்றேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். உங்களுக்கு எப்போ பயம் வந்துருச்சு இதில் டிஜிட்டலில் ரொம்ப கிடக்குறோம் அப்படின்னு? காய்ச்சல், ஆஹா டேஸ்ட்டு இருக்கு, வாசனை ஒரு வேளை இருக்குமோ. ஏதோ புல்லட்டோட இன்ஜின் ஆயில் எப்படி மாற்றுறதுன்னு ஒரு வீடியோ பார்க்க போய் நான் பார்த்துட்டே இருந்து கடைசியில் பிரெட் ஆம்லெட் செய்கிறது எப்படின்ற வீடியோ வரைக்கும் சஜஷன்ஸ் கொண்டு போயிட்டே இருக்கு. ஒரு தடவை வந்து ஒரு கடைக்கு பைக்கில் போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து ஃபோன் பார்த்துட்டு வந்து ஷேர் ஆட்டோவில் வந்துட்டேன். நெக்ஸ்ட் மொமெண்ட் என்ன பண்ணுறோன்றது சில நேரங்களில் தெரியறது இல்லை. பைக்கே விட்டேன். நக்கல்யா அவனுக்கு. ஆல்ரெடி கிளாஸஸ் போட்டிருக்கோம், ப்ராப்ளம் ஆகும்னு தோணுது. பட் இருந்தாலுமே ஓகே இன்னும் ஒரு 10 minutes அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக ஸ்டாப் பண்ணும்போது 3 o'clock. ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுல என்னோட பிசினஸ் நான் விடுற மாதிரி தோணுது. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? நம்ம திருப்பூர்ல வந்து கார்மெண்ட்ஸ் அக்சசரிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏதோ ஒன்று பார்த்துறது, ஸ்க்ரோல் பண்றது, நீங்க பேசிட்டு இருக்கீங்க டக்குன்னு நீங்க ஒரு நிமிஷம் திரும்பிங்கன்னா ஃபோன் எடுத்து இப்படி பார்க்கறது, இந்த மாதிரி பண்றது. ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 4-5 லட்ச ரூபா வந்து பிரேக் ஆகுது. 4-5 லட்ச ரூபா பிரேக் ஆகுது. இது தெரிஞ்சு இதை விட முடியல. நான் வந்து காலைல எந்திரிக்கப்பே வந்து ஃபோனில் தான் கண்ணு முழிக்கிறது, சோஷியல் மீடியா பார்த்துட்டு தான். நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? நான் எப்படி தான் இருப்பேனே எனக்கு தெரியல. எனக்கு யார்கிட்ட பேசவே பிடிக்க மாட்டேங்குது. டேய் குரா குரா. சாப்பிட்றப்போ கண்டிப்பாக அது தேடுறதுக்கே, என்ன பார்க்கறதுன்னு தேடுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுது. உண்மையிலுமே நான் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஓகே, சீரியஸ் பயம்தான். பாவம் அருள், யாருக்குமே அந்த நிலைமை வரக்கூடாது. டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாமே மொபைல் தான் யூஸ் பண்ணுறது. சில பேருக்கு டீ குடிச்சா தான் ரெஸ்ட் ரூம் போக தோணும். எனக்கு ஃபோனை உள்ளே கொண்டு போனால் தான் ரெஸ்ட் ரூம்க்கே போவேன். நான் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஈவன் ப்ரஷ் பண்ணும்போது ரைட் ஹேண்டில் ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கேன்னா லெஃப்ட் ஹேண்டில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே குளிக்க போகும்போது உள்ள ஸ்பீக்கரும் கொண்டு போயிடுவேன். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? ஏதாவது ஒரு ரீல்ஸு நான் அனுப்புவேன். அம்மாக்கு அனுப்புவீங்களா? ஆமாம். ஓ, அவங்க எனக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. ஓ ஃபேமிலியாவே வந்திருக்கீங்களா? அப்பா எங்க இருக்காங்க? அப்பா இப்போ மதுரையில் இருக்காரு. ஆமா, உங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்க முடியும்? பா கபிலா, நான் கையெழுத்து கும்பிட்றேன். ஓ ஃபேமிலியாவே இதுல. ஆமாம், எனக்கு அவங்களுக்கு தான் போட்டியே. நான் ஒரு 10 மணி நேரம் யூஸ் பண்ணுறேன், அவங்க 12 மணி நேரம் யூஸ் பண்ணுவாங்க. என்னடி இது? வெளியில் போய் யார்ட்டையுமே சரியாக பேசுறது இல்லை சார். இப்போ வந்து ஃபோன்லேயே உதாரணத்துக்கு வந்து எங்கள் அம்மாட்டையோ அப்பாட்டையோ பேசுகிறேன்னா நான் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே பேசுவேன். என்ன எழவே அது? ஸ்டோரி புக்ஸ்லாம் அதிகமாக படிப்பேன் சார். இப்போ எதுவுமே என்னால் வந்து படிக்க முடியல. லைக் வந்து ரீல்ஸே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. காலேஜ் படிக்கிறேன். எனக்கு ஒரு செமிஸ்டர் எக்ஸாம் முன்னாடி ஒரு 10 நிமிஷம் கேப் கிடைக்கும் படிக்கிறதுக்கு. ஆனால் அப்போ கூட நான் ரீல்ஸ் தான் பார்ப்பேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். 12th பப்ளிக் படிக்கும்போது வந்து எங்கள் அப்பா அடிச்சாரு, என்ன படிக்கவே மாட்டேற, அப்போ அடி வாங்கிட்டு கூட இன்னைக்கு vlog மட்டும் நீ வந்துடும், அது மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா படிக்கிறேன் அப்படின்னு. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? எங்கள் அப்பாவும் அடிக்ஷன் தான், ஆனால் நான் அடிக்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு என்னை போட்டு மிதிப்பாரு. பார்ப்பேன். எக்ஸாம் போனால் பேப்பர் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே தெரியாது, மறந்துடும். அப்போ கூட நான் பார்த்த ரீல்ஸ் வாவா பக்கமா அந்த சாங் தான் ஞாபகம் வரும். என்னப்பா போன் நோண்டிட்டு இருக்கீங்க? நீங்க பண்ணாம இருங்க, நான் பண்ணாம இருக்கிறேன் அப்படின்னு இப்போ சொல்றேன். ஆனா இருந்தாலும் போன் இல்லாம இருக்க முடியல. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. ஃபேமிலியில 2 பேர் வந்தா ஆப்போசிட் சைடுல ஒருத்தங்க உட்காருவாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் சீயிங் ஃபேமிலியா. Why are you sitting? கும்லிங் ஆக்சுவலா ஜேசிபி ஓனர் பேமெண்ட் வாங்க. ஆக்சுவலா நான் தான் போகணும். இந்த போன் ஓடிட்டு சங்கடப்பட்டு சோம்பேத்தனம் பண்ணிட்டு காசு வாங்க போக மாட்டேன். பார்த்தீங்களா சார், பார்த்தீங்களா என் கதையை கேட்டு நீங்களே பிம்மி பிம்மி அழுறீங்க. அந்த போன் பார்த்துட்டு வெளியே வந்து நம்ம இந்த வெளிச்சத்தை வந்து பார்க்கறனால பார்க்க முடியல. வீட்டுக்குள்ளே போனை பார்த்துட்டு வெளியே வந்து இந்த சூரியன் என்னால பார்க்க முடியல. எனக்கே பக்கன் இருக்கு போதும். ஒரு செகண்ட் இப்படிங்கிறக்குள்ள எல்லாத்தையும் மறந்துடுறேன் சார். ஆனால் ரொம்ப கோவம் வந்துடுது. ரொம்ப கோவம் வருது சார். நாள் நிறைய பேர் ஹர்ட் ஆகுறாங்க சார். ஒரிஜினல் டெசிஷன் மேக்கிங் வந்து போயிருச்சு சார். கோபம் இருக்குது, எப்படியாவது விடணும்டா அப்படின்னு இருக்கு. அப்போ நமக்கு ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கும்ல, அது என்ன நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எனக்கு எந்த அளவுக்கு தோணி இருக்குன்னா, என்ன ஒரு 10-15 நாள் எங்க தனியா விட்டுருங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம். நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ.
ஓகே, உங்கள் ஃபோனாக நினச்சி இதை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஏன்னா மார்னிங் 6 மணிக்கு ஏஞ்சதுலேருந்து ஃபேமிலியை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் சார், ஃபோனை பார்க்கக்கூடாது சார். ஓகே, என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. இங்கேருந்து இல்லை, எந்த ஊர்லேயே இருக்க, டேய் அங்கிட்டு கேமரா இருக்கியா? எந்த ஊர்லேயே இருக்க. இனிமே இது யாருக்குமே கிடைக்க கூடாது. இன்னும் தீரல சார், சீரியஸா எனக்கு ஆத்திர அடங்கலக்கா. என்னங்க வந்த வாக்கிலே பறக்குது. சாரி சார், சாரி சார். இது இல்லைன்னா ஐ வில் பி சோ ஹாப்பி, சோ ஹாப்பி. சுத்தியல் அடிச்சா கூட இப்படி ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டா இருக்கட்டும், பட் அவங்ககிட்ட பேசுறது போல அந்த எமோஷன்ஸை ஃபுல்லாகவே நான் சோஷியல் மீடியாவில் காமிச்சிட்டு போயிடுறேன். உண்மை. என்னடா போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க தம்பியே? ஏன் இவ்வளோ கோவம்? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.